எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவது என்பது இலகுவானது அல்ல. இயேசு கிறிஸ்து கூட அதை சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினாள் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அந்நாட்களிலே இயேசுவின் காலத்தில், ரோம காலத்தில் சிலுவை என்பது மரணத்தை குறிக்கும். சிலுவை என்பது மரண தண்டனையை குறிக்கும். சிலுவை என்பது அவமானத்தை குறிக்கும். சிலுவை என்பது குற்றவாளிக்கு கொடுக்கிற கொலை கருவியை காண்பிக்கும். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு நேராக ஜனங்களை அழைத்ததை போலவே அங்கே சொன்னார், என்னை பின்பற்ற வர விரும்பினாள். இயேசுவினிடத்தில் அநேகர் வந்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நாம் உம்மை பின்பற்றுவோம், எதையும் உமக்காக செய்ய ஆயத்தம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடு போய்விட்டார்கள். நித்திய ஜீவனை பெற வேண்டும், அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், எதையும் செய்வேன் என்று சொன்ன மாதிரி ஒரு வாலிபன் வந்தான். ஆனால் இயேசு, உனக்கு உள்ளதெல்லாம் விற்றுவிட்டு தரித்திரருக்கு கொடுத்து நீ என் சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்ன போது துக்கத்தோடைய திரும்பி போய்விட்டான். ஆகவே இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்புகிற அநேகர் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், இன்னைக்கு திருச்சபைகளை நோக்கி ஏன் மக்கள் வருவதில்லை என்று சொல்லுகிற ஒரு காரணம் இருக்கிறது. அங்கே பாவத்தை வலியுறுத்தப்படுகிறதினாலே தான் அநேக மக்கள் சபைக்கு வருவதில்லை. சிலர் அதனால்தான் இன்றைக்கு பாவத்தை வலியுறுத்தாமலும் சபைகள் போய்விடுகிறது. பாதாளத்துக்கு போகிற மக்களில் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஊழியத்தின் நோக்கம். நமக்கு ஒரு பெரிய சபையை அமைக்க வேண்டும். அங்கே ஆத்துமாக்கள் நிறைந்தால் நான் தான் பெரிய சபை பாஸ்டர், இந்த உலகத்திலே சீனியர் பாஸ்டர் நான் தான், என்னுடைய சபை தான் பெருசென்றெல்லாம் பூமியிலே சிலவழில் மார்பை தட்டி கொள்ளலாம். ஆனால் பரலோகத்துக்கு அது செல்லுபடியாகாது. சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது சொல்வார்கள், ஆண்டவரே, நாங்கள் உடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் உடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், நாங்கள் உடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொன்னாலும் இயேசு சொல்வார், நான் உங்களை அறியேன். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் எவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆகவே பாவம் வலியுறுத்தப்படாமல் போனால் திருச்சபைக்கு அநேகர் வருவார்கள். நான் இதை என் ஊழிய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 34 வருட ஊழியத்தில் நான் அறிந்த ஒரு காரியம், மக்களுக்கு பாவத்தை குறித்து பேசுவதும், நீதியை குறித்து பேசுவதும், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதும் ஒரு நாளும் விருப்பம் இல்லை. இன்றைக்கு எந்த திருச்சபையில பாவத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதோ மக்கள் அந்த சபையை வெறுத்து தள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏதோ அங்கே கடமைக்கு போகிற கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்றைக்கு கட்டாயத்துக்கு போகிற கிறிஸ்தவ வாழ்க்கை, பரவசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஏராளமாக பார்க்கிறேன். ஆனால் நம்முடைய நோக்கம், நான் ஆண்டவரிடத்தில் ஆத்துமாக்களை கேட்பது, ஆண்டவரே, நரகத்தை நோக்குகிற மனுஷர்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும். நரகத்துக்கு போகிற மனிதர்களுக்கு நான் பிரசங்கியாய் என்னுடைய திருச்சபையில் இருப்பேன் என்றால் நான் பரிதபிக்கப்பட்டவனாயிருக்கிறேன். நாங்கள் இந்த நாட்களில் ஆத்துமாக்களை கேட்பது, ஆண்டவரே, நரகத்துக்கு போகிற மனிதர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது கடினமானது. அது தன்னை தானே வெறுப்பது, தனக்குள்ளதை வெறுப்பது. தன்னைத்தானே இழந்து போகாத எவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் ஊழியம் என்பது நாம் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது அல்ல. கிறிஸ்துவின் ஊழியம் என்பது ஒன்றை இழந்து விடுவது. நம்முடைய தாளங்குடா பகுதியில ஒரு கத்தோலிக்க திருச்சபை, எல்லாரும் அறிந்த பிரமாண்டமான திருச்சபை. அந்த திருச்சபையை முதலாவது ஸ்தாபித்தவர் எமில் பொக்கனோ என்று சொல்லுகிற ஒரு குருவானவர். அவர் பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு இளவரசியின் சகோதரன் என்று நான் அறிந்து கொண்டேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தாளங்குடாவுக்கு, இலங்கையில வந்து தாளங்குடாவில் பணி செய்கிற போது அவருடைய பணியை நான் அறிவேன். அவர் டவுன்ல இருந்து தாளங்குடாவுக்கு கரும்பலகையை தன்னுடைய முதுவில கட்டி கொண்டு சைக்கிளில் ஓடி வந்து அந்த இடத்துல மக்களுக்கு அங்கே கடவுளையும் போதித்தார், அங்கே அவர்களுக்கு கல்வியையும் போதித்தார். அன்றைக்கு அந்த மனிதன்
தனக்கு லாபமாய் இருந்தவைகளையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணித்தான் இந்த இலங்கைக்கு வந்தார், தாளங்குடா என்ற கிராமத்துக்கு வந்தார். ஆம், எனக்கு அருமையானவரே, கிறிஸ்தவம் என்பது நமக்கு எது கொடுப்பார்கள் என்பது அல்ல, நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுப்பது. கிறிஸ்தவம் என்பது நாம் எதை பெறலாம் என்பது அல்ல, மற்றவர்களுக்கு எதை கொடுப்பது என்பது முக்கியம். ஆகவே தன்னை தானே இழப்பதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை பெறலாம் என்று யோசிக்கிறது, யார் என்ன கொடுப்பார் என்று யோசிக்கிறார்கள். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். ஆகவேதான் கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் யாராவது விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் உங்களை நீங்களே வெறுக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் உங்களுக்குள்ளதை நீங்கள் இழக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை பின்பற்றங்களால் முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? உங்களை நீங்கள் இழக்க ஆயத்தமா? இழப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக இறக்கவும் ஆயத்தம். இதுதான் நாங்கள் கிறிஸ்துவை சந்தித்த காலத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த காலம். இன்றைக்கும் அதே உணர்வோடு தேவனுக்காக வாழ வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பிதாவே, கிறிஸ்தவம் எங்கேயோ ஆண்டவரை அழிந்து போகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் ஆண்டவரை உம்மை பின்பற்ற முடியாமல் ஆண்டவரே பரிதபிக்கிறதை பார்க்கிறோம். தன்னைத்தானே வெறுக்கவும் தனக்குள்ளதை வெறுக்கவும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் இந்த வார்த்தை இடைப்படட்டும். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றி வர நித்தியத்தை பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் உங்களையும் வெறுத்து உங்களுடையதையும் வெறுத்து சிலுவை எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பாதையில் நடப்பீர்கள். ஆமென்.